வணக்கம் என்னோட உறவுகளே. இந்த அக்கா வீட்டை வந்திருக்கிறேன். ஒரு அண்ணா சொல்லித்தான் நேரடியாக இங்கே வந்திருக்கிறேன். உண்மையில் நிறைய கஷ்டத்தில் இந்த அக்கா இருக்கிறாங்க. அன்றாடம் சாப்பாடு செலவிலிருந்து அன்றாட சீவியத்திலிருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அன்றாட எப்படி சொல்கிறது இந்த சின்ன பிள்ளைகளை அஹ், அஹ், படிக்க வச்சு சரி இல்லை அன்றாடம் அவங்களோட வாழ்க்கையை போக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து என்னோடய உறவுகளை இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் கை கொடுங்க. ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களை எப்படி நாள் செலவு என்ன எதிர்பார்க்குறீங்க அக்கா? இப்போ என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? அந்த உதவியை இதில் சத்தமாக சொல்லுங்கள், அவங்க பார்ப்பாங்க. பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா? அதுக்கும் பார்க்க ஒரு சைக்கிளும் மறுத்து தருவோம். தங்கச்சி சைக்கிள் வேணுமா? முன்னுக்கு வாங்க, உங்களோட கருத்துக்களை முன் வைக்கணும். சில கேள்விகள் வைப்பேன். நல்லா படிப்பீங்களா? சரி, ஓகே. பார்த்தீங்களா அந்த தங்கச்சி படிக்கிறதுக்கு டியூஷன் போகிறாக்கா சைக்கிள்? இல்லை, டியூஷன் தான் சேர்க்க போகிறேன். டியூஷன் சேர்க்க போகிறேன். தங்கச்சி வஞ்சம் குழப்பக்கூடாது. அல்லாட்டி உதவி இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அண்ணாக்கு குட்டி சைக்கிள் உங்களுக்கு சைக்கிள் வேண்டாம், போங்க. சரி, ஓகே. சின்ன பிள்ளைண்டா குழப்படி விறந்தான். ஓகே, என்னோடய உறவுகளே, இந்த இந்த அக்கா ஆசைப்படுற மாதிரி இந்த அக்காவுக்கு இந்த தங்கச்சி படிக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் கேட்குறாங்க. ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி தரக்கு இந்த உதவியை செய்யுங்க. வேறு என்ன இது என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? இது சொல்லுங்கள், நேரடியாக சொன்னால் தான் அவங்க. இது சொந்த வீடு இல்லையா? இது சொந்த வீடு இல்லை. இப்போ வீட்டால் எலும்ப சொன்னவன். வீட்டால் ஒழும்ப சொல்லிக்கிறாங்க. 4 மாதத்தவனையில எலும்ப சொன்னவன். இந்த மாதத்தோட முடியுது. எங்கே போகிறேன்னு தெரியல. பிள்ளைகள் ஸ்கூலிங்க. மாமா பதிவு எடுக்கிறோம், கொஞ்சம் சொல்லுங்க. அதே எனக்கு காணி மொட்டை விளங்கிறோம். எனக்கு ஒரு காணி ஒன்று வேண்டி தரணும். வீட்டு திட்டம் தர்றேனமா, காணி தான் பிரச்சனை. வீட்டு திட்டம் தரீங்கன்னா காணி தான் பிரச்சனை. தங்கச்சி நல்லா படிப்பீங்களா? தம்பி நல்லா படிப்பீங்களா? எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? ஓ, தொப்பி தான் மாமா குழப்பம் கூட. எத்தனாம் வகுப்பு? 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. ஏன்னா இந்த தம்பி 3ஆம் வகுப்பு. நீங்கள் எத்தனாம் வகுப்பு? 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. இந்த அக்கா நீங்கள் எதிர்பார்க்குற உதவி என்னக்கா? அவங்களுக்கு சைக்கிளும் அடுத்த படிப்பு தம்பியும் சைக்கிள் எதிர்பார்க்குறாங்க. தம்பி ஆசைப்படுற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்கும்போது அந்த உதவியை நீங்கள் எப்படி சொல்கிற இந்த உதவியை அவங்களுக்கு கொடுங்க. சைக்கிள் எதிர்பார்க்குறாங்க. அதில் சின்ன தம்பியும் ஒரு சைக்கிள் அவங்க ஆசைக்கு ஓடி திரிகிறதுக்கு சின்ன பிள்ளைங்க ஆசை வருந்தானே. இந்த பதிவை நேராக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, அவங்களுக்கான உதவியும் செய்யுங்க. அடுத்து இந்த சின்ன பிள்ளைகள் டியூஷன் போகிறது சரி, பள்ளிக்கூடம் போகிறது சரி, உங்களால் முடிஞ்ச படிப்புக்கான உதவி அவங்களுக்கான உதவி வழங்குங்க. அவ்வளோ தான் இந்த பதிவில் சொல்ல முடியும். வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்கக்கா? காணி இருக்கேண்ணா, காணி இருக்கு. ஓகே, முதல் இந்த உதவி செய்தால் ஓகே. ஓகே, முதல் இந்த அக்காவுக்கு இப்போ அவசியமான உதவி என்னென்னா, சைக்கிள் போகிறதுக்கும் சரி, பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் டியூஷன் போகிறதுக்கும் ஒரு சைக்கிள் வேண்டி தரணும். அதேமாதிரி இந்த தம்பிக்கும் ஒரு சைக்கிள் வேண்டி தரணும். அதேமாதிரி படிப்புக்கு உங்களால் முடிஞ்ச அளவு எப்படி சொல்கிற கொப்பியோ புத்தகம் அந்த படிப்பு செலவுக்கு 3 பேருக்கும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சின்ன ஒரு நிதி உதவி தந்தால் அதில் அந்த உதவியில் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி அந்த படிப்பு விஷயமாக எதுவும் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கு உதவி செய்யுங்க. அடுத்த பதிவில் அந்த இவங்களுக்கு உதவி கொடுக்கும்போது அந்த உதவியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அவ்வளோ சீக்கிரம் உதவி செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பதிவில் அடுத்த பதிவு பார்ப்பீங்க. ஓகே, சரியாக்கா? சரி, ஓகே.